ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 11th ஃபிசிக்ஸ் மேயர்ஸ் ரிலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக இருக்காது. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. வீடியோ லாஸ்ட்டில் ஃபுல் ஃபோட்டோவாக கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ பார்த்து எழுதி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ 5th லெசனில் மேயர்ஸ் ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அது மியூ மோல்ஸ் ஆஃப் அது சொல்லுவாங்க. ஐடியல் கேஸ் கண்டெய்னரில் மேயர்ஸ் ரிலேஷன் இருக்குது. M வந்து மோல், V வந்து வால்யூம், P வந்து ப்ரெஷர், T வந்து டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. டயராம் அங்கே இருக்குது. டயராம் என்ன பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கண்டெய்னர் ஐடியல் கேஸ் கண்டெய்னரில் கேஸ் இஸ் ஹீட்டட். கேஸை வந்து ஹீட் பண்ணுறோம் கான்ஸ்டன்ட் வால்யூமில். அப்போ ஒர்க் டன் ஆகுதா கேட்குறாங்க. W = PdVன்றது எல்லாருக்குமே தெரியும். பெர்னோலிஸ் தியரம் கூட இருக்கும். W = PdV. நோ ஒர்க் இஸ் டன் பை த கேஸு. இப்போ ஒர்க்கு டன் ஆகல அந்த கேஸு அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து தான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம். ΔQ = Q - W. ΔUன்றது இன்டர்னல் எனர்ஜி. இப்போ நோ ஒர்க் டன் எடுத்ததுனால W = 0. அப்போ W 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ΔU = Q. இப்போ ஹீட் வில் இன்க்ரீஸ். இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது ஒன்லி இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா ΔQ. ΔQ = Q - W. இப்போ ஹீட் வில் இன்க்ரீஸ் ஒன்லி த இன்டர்னல் எனர்ஜி. DU = mCV/dt. இதை வந்து இதோட ப்ரீவியஸ் டாப்பிக்கில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் எடுத்தேன். கேஸ் இஸ் ஹீட்டட். கேஸை இதில் ஹீட் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம பார்த்தோம் கேஸ் இஸ் ஹீட்டட். அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். இது வந்து கேஸ் இஸ் ஹீட்டட். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அது கான்ஸ்டன்ட் வால்யூம், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பை டிடி. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூமை இன்டிகிரேஷன் பண்ணால் டிவிங்க. ΔU = Q - W பார்த்தோமா. அதேமாதிரி Qவோட வேல்யூ mCp/dt. இது ஈக்குவேஷன் 2. W = PdV. இது ஈக்குவேஷன் 3. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதோட ப்ரீவியஸ் டாப்பிக்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் Q மட்டும் நம்ம அதுலேருந்து எடுத்தோம். W ஒர்க் டன் நல்லா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் Q = dV + W. இதை 4th ஈக்குவேஷனாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன் நம்ம அப்போ எடுத்த 4 ஈக்குவேஷனும் நான் எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 1, 2, 3 4ஆல் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, Q = dV + W. அது கூட இது மூணுத்தையும் நம்ம இது பண்ணோம். 4th ஈக்குவேஷன் கூட ஃபஸ்ட்டு மூணுமே பண்ணோம். இப்போ இது Qக்கு பதிலாக mCpD போட்டுடலாம். டிவிக்கு பதிலாக mCv/dt போட்டுடலாம். அப்புறம் இது Wக்கு பதிலாக PdV. இப்போ எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு PV = μRT. ஈக்குவேஷன் 5 அதை கண்டுபிடிச்சிட்டு அது கீழே PV = μRTன்னு இருக்கும். அது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம அங்கே எடுத்திருக்கோம். PV = μRT. இப்போ PdV நம்ம இப்போ அங்கே எடுத்தோம்ல, PdV VdP. இப்போ Pயை முன்னாடி போட்டோன்னா வியோட இன்டிகிரேஷன் dV. அதேமாரி ப்ளஸ் பண்ணிட்டு வியை நம்ம முன்னாடி போட்டு Pயோட இன்டிகிரேஷன் dP = μR போட்டுக்கோங்க. Dயோட இன்டிகிரேஷன் dt. இதெல்லாம் எழுதிக்கிட்டோன்னா ஈக்குவேஷன் 6 ஆகிடும். நம்ம இதை முன்னாடியே சொன்னோம். இது வந்து P = கான்ஸ்டன்ட். அப்போனா dP = 0. PdV + VdP இருக்க டேர்ம் 0 ஆகிடும். அதனால் அந்த டேர்ம் நம்ம இப்போ கணக்கில் எடுக்கக்கூடாது. அப்போ PdV = μR dt தான் ஈக்குவேஷன் 6. μCpdt = μCvdt + μR dt. இப்போ இந்த வேல்யூ நம்ம எங்கேருந்து எடுத்தோன்னா, இப்போ நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணல ஈக்குவேஷன் 5 வந்து அந்த 4த்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இப்போ ஈக்குவேஷன் 8ஆல் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 8 என்னது, PdV = μR dt. PdV வேல்யூ நமக்கு தெரியும். PdV வேல்யூ μR dt தான். அதை நம்ம μR dt போட்டு இப்போ Cp. இப்போ இதை லாஸ்ட்டில் இருக்க எல்லாத்துலேயும் காமன் வந்து Cp. ஃபஸ்ட்டில் இருக்கிறது காமன் Cp. செகண்ட் ஈக்குவல் இருக்கிறது Cv ப்ளஸ் இதில் காமனாக இருக்கிறது R. மற்ற எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு Cp - Cv = Rன்னு எடுக்கணும். அப்போ R = Cp - Cvயா. அவ்வளோதான். அப்போ மேயர்ஸ் ரிலேஷன் Cp > Cv. C மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதை நம்ம Sp > Sv எடுத்துக்கிறோம். அது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அவ்வளோதாங்க. மேயர்ஸ் ரிலேஷன் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேட் நம்ம வீடியோ போட்டே இருப்போம். உங்களுக்கு எதனா ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் டவுட்னா சொல்லுங்கள். 11th 12th ரெண்டுமே ஃபிசிக்ஸ் மேக்ஸ் டவுட்னா சொல்லுங்கள். நம்ம வீடியோ போட்டுடலாம். 10th கூட டவுட்னா 10th ஸ்டூடெண்ட் கூட என்ன சப்ஜெக்ட் வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக போட்டுடலாங்க.